எல்லாருக்கும் வணக்கம். எப்பவாது ஏன் நமக்கு இவ்ளோ டயர்டா இருக்கு, இல்லனா ஏன் வயிறு அடிக்கடி உப்புசமா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான பதில் நாம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல, அதாவது நம்ம குடலுக்குள்ள இருக்கலாம். ஆமாங்க, நம்ம அன்றாட பிரச்சனைகளுக்கும் நம்ம குடலுக்கும் இருக்கிற அந்த ஆச்சரியமான தொடர்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த உணர்வுகள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கா? ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறது, வயிறு உப்புசம், எதுலயும் கவனம் செலுத்த முடியாத ஒரு மனக்குழப்பம். நம்மள பல பேர் இத தினமும் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு நாம நினைச்சுக்கலாம். ஆனா இதோட ஆணிவேர் ரொம்ப ஆழமா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை எவ்வளவு பொதுவானதுன்னு. கிட்டத்தட்ட 60% மேலான மக்கள் ஏதோ ஒரு வகையான குடல் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. அதனால நீங்க மட்டும் இப்படி ஃபீல் பண்ணல. இது உண்மையிலேயே ஒரு பொதுவான அனுபவம் தான். இத கொஞ்சம் கேளுங்க. ஒரு நோயாளிக்கு உயிருக்கே ஆபத்தான ஒரு குடல் தொற்று இருந்திருக்கு. அப்போ மருத்துவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆரோக்கியமான ஒருத்தரோட உடம்புல இருந்து நல்ல நுண்ணுயிரிகளை எடுத்து அந்த நோயாளிக்கு செலுத்தியிருக்காங்க. நம்ப முடியுதா உங்களால? அடுத்த ஒரே நாள்ல அந்த முழு தொற்று பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இதுல இருந்து நம்ம குடல்ல வாழ்ற நுண்ணுயிரிகள் எவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம குடல்குள்ள நிஜமா என்னதான் நடக்குது? அந்த ஒரு நாள்ல நடந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? எல்லாமே ஒரு சங்கிலி வினையில தான் தொடங்குது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி. நம்ம ஆரோக்கியம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடையுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்ம குடலை ஒரு பெரிய கோட்டை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கோட்டைக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. முதல் அடுக்கு கோட்டைக்கு வெளியில இருக்கிற முதல் பாதுகாப்பு படை, அதாவது நம்ம நுண்ணுயிரிகள். இரண்டாவது கோட்டையோட தடிமனான சுவர், அதுதான் நம்ம குடல் சுவர். மூன்றாவது கோட்டைக்குள்ள இருக்கிற ராணுவம், அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு அமைப்பு. சரி, ஒருவேளை அந்த கோட்டை சுவத்துல விரிசல் விழுந்தா என்ன ஆகும்? அதுதான் லீக்கி கட்னு சொல்லப்படுற கசிவு குடல். நம்ம குடல் சுவர் பலவீனமாகும்போது ஜீரணமாகாத உணவுத் துகள்கள், நச்சுப் பொருட்கள்லாம் நம்ம இரத்த ஓட்டத்துல நேரா கசிய ஆரம்பிக்குது. இந்த கசிவு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். தேவையற்ற பொருட்கள் ரத்தத்துல நுழையும் போது நம்ம நோய் எதிர்ப்பு படை, அதாவது நம்ம ராணுவம், அதை எதிரிகளா நினைச்சு ஒரு முடிவே இல்லாத போர் ஆரம்பிக்குது. இந்த தொடர் தாக்குதல் தான் நாள்பட்ட அழற்சி. நாம ஆரம்பத்துல பேசின அந்த சோர்வு, மனக்குழப்பம் எல்லாத்துக்கும் இதுதான் முக்கிய காரணம். இது ஏதோ தற்செயலா நடக்கிற ஒரு மருத்துவ பிரச்சனை இல்ல. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம வாழ்ற இந்த நவீன வாழ்க்கை முறை தான் நம்ம குடலை சேதப்படுத்துது. அதனால இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை. சரி, இவ்வளோ பிரச்சனைகளை பேசிட்டோம். இதுக்கு தீர்வுன்னா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தீர்வுங்கிறது எதையோ தவிர்க்கிறதுல இல்ல, அதுக்கு பதிலா நம்ம சாப்பிடாம விட்ட சில முக்கியமான உணவுகளை திரும்பவும் சேர்க்கறதுல தான் இருக்கு. நம்ம நவீன உணவு முறையிலிருந்து முக்கியமா காணாம போனது 4 ஊட்டச்சத்துக்கள் தான். அது என்னன்னா, நார்ச்சத்து, பாலிஃபீனால்கள், நல்ல கொழுப்புகள், அப்புறம் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குடலை சரி பண்றதுன்னா சில உணவுகளை தவிர்க்கிறது இல்ல, இந்த 4 சக்தி வாய்ந்த உணவு குழுக்களை உங்க சாப்பாட்டுல சேர்க்கிறது தான். இந்த நாளுல நார்ச்சத்து ஏன் அவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீங்க நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும்போது உங்க குடல்ல இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகள் அதை சாப்பிட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை உருவாக்குது. அதுதான் அழற்சியை குறைக்கிற சக்தி வாய்ந்த கலவைகள். இதுதான் குடல் ஆரோக்கியத்தோட சூப்பர் பவர்னே சொல்லலாம். ஒரு ஆய்வுல நடந்ததை பாருங்க. மக்கள் அவங்களோட உணவுல தயிர், மோர் மாதிரி புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க. வெறும் 8 வாரத்துல அவங்களோட குடல் ஆரோக்கியம் ஆச்சரியப்படுற அளவுக்கு மேம்பட்டு உடம்புல இருந்த அழற்சியும் குறைஞ்சது. சரி, என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அத எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். உங்க ஒரு நாள 3 முக்கிய கட்டமா பிரிக்கலாம்: காலை, பகல் மற்றும் மாலை. இந்த ரொம்ப எளிமையான கட்டமைப்பு உங்க உடலோட இயற்கையான தாளத்தோட ஒத்துப்போக ரொம்ப உதவியா இருக்கும். காலையில உங்க நாளை எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சிம்பிள். காலையில எழுந்ததும் கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில நிக்கிறது, கூடவே சின்னதா ஒரு உடற்பயிற்சி செய்யறது. இது உங்க உடலோட இயற்கையான கடிகாரத்தை சரி செஞ்சு காலை கார்டிசோல் அளவை 75% வரைக்கும் அதிகரிக்குமாம். இதனால நாள் முழுக்க நீங்க ஆற்றலோடவும் கவனமாவும் இருக்கலாம். இப்போ இந்த 2 பாதைகளையும் பாருங்க. ஒரு பக்கம் சேதமடைந்த குடல், அதனால கசியும் சுவர், தொடர்ச்சியான அழற்சி, அப்புறம் தீராத சோர்வு. இன்னொரு பக்கம் குணமான வலுவான குடல், அமைதியான நோய் எதிர்ப்பு அமைப்பு, அதனால கிடைக்கிற நீடித்த ஆற்றல். தேர்வு உங்க கையில தான் இருக்கு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம். உணவு மட்டும் இல்லைங்க, வேற சில விஷயங்களும் நம்ம குடலை பாதிக்குது. ஆல்கஹால் நம்ம கோட்டைச்சோவரை நேரடியா சேதப்படுத்துது. அதே மாதிரி மன அழுத்தம், அதிர்ச்சி மாதிரியான விஷயங்கள் நம்ம குடல் மூளை இணைப்பை துண்டிச்சு நம்ம முழு சிஸ்டத்தையும் சீர்குலைக்குது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கையான விஷயம். உங்க குடல் சுவர் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஒவ்வொரு 3-5 நாளைக்கும் ஒரு புத்தம் புது குடல் சுவரை உருவாக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றம் சாத்தியம்.
அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே. உங்க சக்தி, உங்க மனநிலை, உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியம் இது எல்லாத்தோட சாவியும் உங்க குடல்குள்ள தான் இருக்கு. அதை வலுப்படுத்துற சக்தி உங்க கையில தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, நாளைக்கு உங்க ஆரோக்கியத்தை திரும்பவும் கட்டமைக்க நீங்க எடுக்க போற முதல் படி என்ன?